சந்தைக்கு ஒரிஜினல் 8000 பொட்டுக்கிடா. ஆட்டுக்கு ஆகுமா? ஆட்டுக்கு ஆகாது. ஏன்? பல்லு போயிடுச்சு. பல்ல கட்டுக்கு பாப்போம். வயசாயிட்டோம் ரொம்ப. வயசு. வியாபாரியா விவசாயியா? விவசாயி தான். எத்தனை ஆடு வளர்க்கீங்க? 100 ஆடு இருக்கு. 100 நயம் பொட்டுக்கிடாய்கள். ஆமா. அப்ப உங்க குட்டிகள்லாம் பயங்கரமா இருக்கும்ல? நல்லா இருக்கும். நான் எவ்வளவு சொல்றீங்க இன்னைக்கு? நீங்க ஒரு 15 ரூபா சொல்லுங்க. அன்னைக்கு கறி 20 கிலோ கறி இருக்குமா? அதே கேட்க மாட்டாங்க. 20 கிலோ 25 கிலோ இருக்காதா? ஆமா. கறிக்கு ஆகுங்க. கறிக்கு ரொம்ப முத்திட்டோம் இல்லடா? இல்ல இது சண்டையில தான் இந்த பல்லுல அடிச்சு. ஓ பந்தயம். ஆமா ரொம்ப வயசாயெல்லாம் போகல. பந்தயத்துல போனதுதானா? பந்தயத்துக்கு ஆட்டுல கிடாயத்தோட சண்டை போடுறது இல்ல. அதுல யாரும் கேட்டா குடுக்கலாமா? கொடுத்துடலாம். உங்க நம்பர் தான் சொல்லுங்களேன். ஒரு வாரத்துல வித்துரும். 97 89 25 85 48. அட்ரஸ் எந்த மாவட்டம்? தூத்துக்குடி மாவட்டம் தேவச்சல்புரம். உங்கள்கிட்ட இதுல பிறந்த குட்டிகள் கிடைக்காண்டாச்சு? நிறைய இடம் நிறைய இருக்கு. ஓகே நம்ம மக்கள் கேட்டா குடுக்கலாமா? கொடுத்துரும். கொடுக்கலாம். இந்த கொம்பு தான் இதாயிட்டுனா? கொம்பு இதாயி குறைஞ்ச வயசுல ஆட்டுக்கு போடலாம்ல இல்லையா? குறைஞ்ச வயசுல வச்சுக்கோ போடலாம். நம்ம ஆட்டுல மேதனால தாங்காது. ஆனா நீள வாழம் உயரம் எல்லாம் ஜம்முன்னு என்ன. இதுக்கு பிறந்த குட்டிகள் எப்படி இருக்கு? பிறந்த இதே மாதிரி நல்லா ஒரிஜினலா இருக்கும். நல்ல ஒரிஜினலா? இதான் ஒரிஜினல் 8000 கிட்டா. இவர்கள் யாரும் வேணா வாங்கிக்கலாம்ல? வாங்கிக்கலாம். வேற என்ன சிறப்பு என்னாச்சு? கறி எப்படி இருக்கும்? கறி நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். குத்துற கறி எல்லாம் இல்ல? குத்துற கறி எல்லாம் இருக்கு. மீடியமா இருக்கும். நல்லா மீடியம். ஏதாவது ஃபங்க்ஷன் போடலாம்னா? போடலாம். கப்புன்னு இருக்கும். எத்தனை கிலோ கறி இருக்கும்? கரெக்டா இது ஒரு 25 கிலோக்கு மேல இருக்கும். 25 கிலோ தாண்டும். அங்க லாபம் தானே? லாபம் தான். 15,000 600 ரேட்டு தானே விழுது? ஆமா. அது வாங்க மாட்டாங்க. ஆனா எந்த ஊர் வியாபாரி? கோயில்பட்டி. 8000 கோயில்பட்டி வியாபாரி. ஆமா. 8000 ஆடுதானா? ஆமா. பேர் சொல்ல முடியாது இருக்கா? ஒரு தாயாடு 2 குட்டி. ஆமா. ஒரு தாயாடு 2 குட்டி. 8000 மதிப்பு 20,000 இன்னைக்கு சரியா இருக்கு. நீங்க வாங்கிருக்கீங்களா வித்திருக்கீங்களா? இத வாங்கிருக்கு. வாங்கிருக்கீங்களா? ஆமா. 8000 விற்க போதா? ஆமா. 8000 சந்தை கொண்டு போயிருங்க. இங்க கொண்டு போவோம். இங்க விக்கலன்னா எட்டயபுரத்து கொண்டு மேலப்பவானி. எந்த மாவட்டம்? தூத்துக்குடி மாவட்டம். இது எல்லாமே தூத்துக்குடியில் உள்ளதுதான். ஆமா. பொட்டு குட்டி தானா? ஆமா பொட்டுக்குட்டி. கொஞ்சம் கிராஸ் ஆனா கலர் கொஞ்சம் கிராஸ் குட்டி. எந்த குட்டிகள்? கிடா குட்டிகளா பெட்ட குட்டிகளா? பெட்ட குட்டிகளே கிடா குட்டி கிடையாது. எல்லாம் கிடக்கு. எவ்வளவு சொல்றீங்க? ஜோடி 5 ரூபா சொல்லிட்டேன். ஜோடி 5 ரூபாயா? ஆமா. 4 ரூபாய்க்கு தீர்ந்துருக்கு. வளர்ப்புக்கு ஆகாது. அப்போ வளர்ப்புக்கு ஆகாது. கறிக்கு ஆகும். மழைக்குனால பயந்து வாங்க மாட்டாங்க. மழை இல்லைன்னா கறினா அப்ப எத்தனை கிலோ இருக்கும்? வாங்குறவங்க ஏதாவது லாபம்? கறி ரேட்டுக்கு 5 கிலோ விசப்பா இருக்கும். 5 கிலோ விழுமா? விசப்பா இருக்கும். அப்படியா? ஆனா எங்கிட்ட குறைச்சி கேட்காங்க. சௌதம்ல எவ்வளவு ரேட்ல கேக்குறாங்க உங்ககிட்ட? வித்தாச்சு. 6 ரூபா சொல்லி 5 ரூபா சொன்னேன். 4 ரூபாய்க்கு வித்தாச்சு. ஜோடி 4 வாங்குறவங்களுக்கு நல்ல லாபம். ஆமா வாங்கலாம். ஆட்டுக்காரன் நடத்தும் எனக்கு நடத்தும் தான். 2000 யார் தாரா குட்டி? 2500. ஆமா 2250. இந்த மழை காரணமா வித்துக்காங்கன்னா விற்க மாட்டாங்க. சோரி 10 ரூபா 8 ரூபா 9 ரூபாய்க்கு குறைஞ்சி விற்க மாட்டாங்க. விற்குமா? 4 ரூபா ரேஞ்சா தாண்டி விற்கும்ல. ஆட்டுக்காரங்க அங்க கொடுக்க மாட்டாங்க. 4 ரூபாய்க்கு குறைஞ்சி கொடுக்க மாட்டாங்க. இப்ப வந்து அந்த மழைக்கு பயந்து கொடுக்காங்க. ஒண்ணு மழை இருக்குங்க பயந்து கொடுக்காங்க. இன்னைக்கு நஷ்டம் தான் உங்களுக்கு. ஆமா எனக்கு நஷ்டம். ஆட்டுக்காரங்க 2000 ரூபாய்க்கு வாங்கி வெளியே தப்ப முடியும். ஆமா 2 ரூபாய்க்கு வாங்கினா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஒண்ணும் கிடைக்காது. நான் தள்ளி தான் வைக்க மாதிரி நினைச்சா. செம்மறி எப்படி நிறைய வந்திருக்கும்? வரத்து இன்னைக்கு நிறைய இருக்கும். வரத்து நிறைய குட்டிக்காரு நிறைய ஆட்டுலயும் கிடைக்குவேன். இந்த மழைக்கு ரேட் இல்லாம விற்காம போயிருக்காங்க. மழைக்கு பயப்படுத்தாங்கன்னா சம்சாரிக்கெல்லாம் பயந்து கொடுக்காங்க. அதான் குட்டி வியாபார குட்டி. வரத்து ரொம்ப தை மாசம் வித்தாதான் உங்களுக்கு லாபம். தை மாதம் 10 ரூபாய்க்கு கொடுக்க மாட்டேன். ஒரு குட்டி 5000 ரூபா தான். அது குறைஞ்சி கொடுக்க மாட்டேன். பாதி விலை தான். காவாசி விலை தான். ஆமா நம்ம ஆட்டுக்காரங்க கூட தப்பிச்சோம். நாங்க தள்ளியா வைக்கோம் மாதிரி திருப்பி கொண்டு ரொம்ப போயிடும். தான் வியாபாரம். உங்கள்கிட்ட குட்டி கிடைக்குமா? இதே மாதிரி குட்டிகள் எதுவும் கிடைக்குமா? கிடைக்கும். ஆனா நான் பயந்து போய் வாங்க மாட்டேன். கிடைக்கு. 4000 ரூபாய்க்கு குட்டி எடுத்துட்டாங்க. எப்படி உங்க நம்பர் இருந்தா சொல்லுங்க. சொல்லலாமா? யாராவது வேணும்னு உங்க நம்பர்ல கான்டாக்ட் பண்ணி 97 87 01 62 55. இந்த நம்பர் கால் பண்ணா. என் பேர் பெருமாள். என்ன ரேஞ்சில் கிடைக்க வாய்ப்பு இருக்கு? 4 ரூபா ரேஞ்சில் கிடைக்குமா? வாங்கலாம். 4,000 ஜாடி வாங்கலாம். இப்போ தை மாசம் விலை கூடிடும். என்ன கூடங்குளம். ஆமா. கூடங்குளம்ல கபடி டீம்ல ஃபேமஸ். கண்டிப்பா. கபடி பிளேயர் தான் நீங்க? ஆமா. என்ன ஒர்க் பண்றீங்க? ஆடு வாங்கிட்டு போறீங்க? நான் பஸ் டிரைவர். தனியார் பஸ் ராஜலட்சுமி. இப்போ ஒரு ஆடு 3 குட்டி போட்டுச்சு. வெள்ளாடு 3 குட்டி செத்து போயிட்டு செம்பரி குட்டி வாங்கிட்டேன். இதுல என்ன ஸ்பெஷல்? இது என்ன பிடிச்சிருந்து? இது நிறம் பிடிச்சிருந்து. அழகா இருக்கா? அழகா இருக்கு. வேற பின்னாடி வரும் செம்பரி குட்டி. அதனால ஒரு பாயிண்ட். இப்போ பாசத்துக்கு. ஆமா. நம்ம கிணத்துல குதிச்சாலும் பின்னாடி குதிக்கும். அதான் செம்பரி குட்டி. அதான் செம்பரி குட்டியோட குணம். அதுக்காண்டி இதை வாங்கிட்டேன். சரி. 1500 ரூபா சொன்னாங்க. நான் 1000 ரூபான்னு முடிச்சேன்.
அந்த ஆட்டுல பால் நிறைய இருக்குதா? ஆமா 3 குட்டி ஆடலாம், பால் நிறைய இருக்கு. இன்னும் ஒரு குட்டினாலும் வளர்க்கலாம். ஆமா, அடுத்தால ஒரு கொடியாட்டு குட்டியில ஒரு குட்டி எடுக்கணும். இது அது வரைக்கும் பாலை வத்த விட்டுற கூடாதுல. சனிக்கிழமை எட்டயபுரம் போகணும். அது வரைக்கும் இது பாலை குடிச்சுக்கிட்டு இது பண்ணதுக்காண்டி இது வாங்கியிருக்கேன். பஸ் டிரைவர்? ஆமா. எத்தனை வருஷமா பஸ்ல ஓடுறீங்க? அதுல என்ன பஸ்? ராஜலட்சுமி, திருநெல்வேலி டு கூத்தங்குழி. ஆடு வளர்ப்பு டிரைவருக்கு ஏதாவது கை கொடுக்குதா? முக்கியமான கண்டிப்பா. நம்ம 2 கிடா மாதிரி இருந்தா நமக்கு ஒரு அர்ஜென்டான நேரத்துல அந்த 2 கிடா மாதிரி வித்துக்கலாம்ல. இது காசா மாத்திக்கலாம். சரியான தொழில் அது. நல்ல தொழில். ஆமா. வருங்க. ஆடு மட்டும் வளர்த்தா ஜெயிக்க முடியாது. டிரைவர்மாருக்கு ஆடு இருக்கிறது ஒரு கை தூக்கி விடும். எனக்கு சிறுவண்ட பக்கம் நாட்டாங்க. எத்தனை குட்டி வாங்கணும்னு வந்தீங்க? நான் ஒரு 2 குட்டி வாங்கணும்னு வந்தேன். அது சரியானபடி அமையல. ஆமா, அதனால அந்த கொடியாடு வாங்கிட்டு போறேன். என்ன ரகம் வேண்டாச்சு? இது கொடியாடு. கொடியாடு நீல வாழம் ஜம்முன் இருக்கா? நம்ம சூப்பரா இருக்குது. ஆமா, கொடியாடு நல்லா பெரிய குட்டியா வரும், சின்ன குட்டியா இருக்காது. ஆமா, டக்குன்னு எலும்பும் எடையும் நல்லா இருக்கும். நல்ல நீல வாழம் ஜம்முன் இருக்கும். நல்லா இருக்கும். ஏன்னா 5 ரூபா சொன்னாங்க. என்னாச்சு இழுத்துட்டு அலையுது? கடைசியில முடிஞ்சவளா? 3500 வாங்கிருக்கு. 3500 வெட்டக்குட்டி. ஆமா, பண்ண மாதிரி வைக்கலாம் ஒரு ஐடியால இருக்கீங்களா? இல்லண்ணா, இது நம்மகிட்ட வீட்டுல குட்டி இருக்கு, அதனால அது கூட சேர்த்து விடலாம். அதெல்லாம் என்ன ரகங்கள்? அது பள்ளி ஆடு தான், சின்ன ஆடு. பொடிசு. ஆமா, இனிமே எல்லாம் கொடியாடா மாத்தணும். கொடியாடா மாத்தணும். இது எப்படி வீட்லயே போட்டு வளர்ப்பீங்களா வெளியே தீவனம்? ஏன்னா இது நமக்கு தோட்டம் இருக்கு, தோட்டத்துக்கு போயிட்டு வந்துரும். என்ன தீவனம் எல்லாம் போட்டிருக்கீங்க தோட்டத்துல? சோளம். ஆமா, அந்த மாதிரி போயிட்டு வந்தோன்னா தவிடு வைக்கிறது. அகத்தி தீவனம் போட்டு அகத்தி வெளி மசாலு அதெல்லாம் கிடையாது. இனிமே போடணுமா? போடணும். போடணும். ஆமா, கொடியாடுன்னு எப்படி சொல்றீங்க? ஏன்னா இது நல்லா இருந்துச்சு. இது வந்ததுல இது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஆமா, சூட்டிப்பாவும் இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. மத்த குட்டியோட நீல வாழை இருந்துச்சு. ஆமா, அற்புதமா இருக்குதா? மதிப்பு சரிதான் நினைச்சு 3500. ஏன்னா இன்னைக்கு இருக்க ரேட்டுக்கு எப்படின்னு தெரியல. ஆனா எல்லா குட்டியும் பாக்கோட இது கொஞ்சம் நமக்கு பிடிச்ச மாதிரி இருந்துச்சு. மனசுக்கு பிடிச்சி தட்டி தூக்கியாச்சு. மித்த குட்டி எல்லாம் சின்ன குட்டியா 5 ரூபா 6 ரூபா சொன்ன மாதிரி இருக்கு. இதோட சின்ன குட்டியா கைத்தாரி வியாபாரி. சந்தைக்கு வந்து அழகுதானா? ஆமா, பொட்டுக்கிடாய். என்ன நயம்? என்ன கலருமா? கலர் சூப்பரா இருக்கு. கரும்போட்டு நாட்டு 4000 ரூபாய். பிறந்து எவ்வளவு நாள் இருக்கும்? பிறந்து இப்போ 1 வாரம் கூட ஆகல. 1 வாரம் கூட ஆகல, அதுக்கு 4000 ரூபாய் ஆயிருமா? ஆமா, இன்னும் 1 மாதம் பால் எடுத்தா அது 6 ரூபா 7 ரூபா குட்டியா இருக்கும். நல்ல வளருமா? நல்லா நீல வளமான. பந்தயத்துக்கு கொண்டு போலாமா? பந்தயம் கொண்டு போய் சரியான கிடையாது. சாதம் அப்படியா நின்று அடிக்குமா? பேர் சொல்லி அடிக்கும். பொட்டு கிடையாது, கால் தாக்கான கிடையாது. 1 மாசம் 2 மாசம் வளர்த்தானா போதும் நானே. ஆனா ஒத்த குட்டி வளர்க்கணும், மொத்த குட்டியில போடக்கூடாது. எப்படிமா புரியல? 2 குட்டி 3 குட்டி வளர்க்குற ஆள் தான் கிடக்கணும். அப்படியே ஒத்த குட்டியை வளர்க்க கூடாது. மொத்த குட்டியில போடக்கூடாது. 10 20 குட்டியில போடக்கூடாது. நிறைய குட்டியில வளர்க்க கூடாது. போட்டா அதுக்கான பராமரிப்பு. பாசமா பழகுமா? அதெல்லாம் பாவம். பச்சை பழமா பின்னாலே வரும். அது வரும். 1 வாரத்துல இப்படி இருக்கும், அவ்வளவு பெருசா இருக்கும். 1 வாரம் ஆகல, இனி 4 நாள் தான் ஆகும். அப்ப இது வளரத்துல சரியான கிடா வரும். சரியான அந்த எதிர்த்து ஜம்முன்னு இருக்கும். கொடுக்கலாம். எவ்வளவு கொடுக்க? கடைசியா 3 3500 ரூபாய். உன் நம்பர் ஏதாவது இருக்கா? சொல்லுங்கம்மா. 76 39 73 33 17. இந்த நம்பர் கால் பண்ண அந்த குட்டி உண்டு. ஆமா, இதே மாதிரி எடுத்து கொடுக்கலாம் யாராவது கேட்டாலும். எடுத்து கொடுக்கலாம். பழவூர். ஆமா, கருப்பு ஆடு 15 ரூபா வழக்குக்கு வேண்டி போறோம். கருப்பு வாங்கினா நமக்கு என்ன லாபம்? கோயிலுக்கு ராய்க்கு போடும், கோயிலுக்கு கிடா வளர்த்துக்கலாம், வெட்டிக்கலாம் அப்படிங்கிற வளர்த்துக்கலாம். குட்டி என்ன குட்டி? கிடா குட்டியா பட்ட குட்டியா? பொட்டை குட்டி. ஏன் ஒரு குட்டி தான் பொட்ட மாதிரி இருக்கு? ஒரு குட்டி தான் போட்டுருக்கோம். ஒரு குட்டி கிடக்கு. பால்வூருக்கு எப்படி கிடக்கு? நல்லா வளர்த்துருக்கா குட்டியா? நல்லா வளர்த்துருக்காச்சு. ஜம்முன்னு வளர்த்துருக்குன்னா 4 வயசு இருக்கும். 4 வயசு இருக்கும். எத்தனை வயசு வச்சுக்கலாம்? எத்தனை வருஷம் ஆடு வளர்க்கீங்க வீட்டுல? வீட்டோட 10 ஆடு வளர்க்கும். எல்லாமே கருப்பு தானா? இல்ல, போதும் கிடக்கு. கொடியாடு கிடக்கு. கிடக்கு. இப்ப விரும்பி வாங்கிட்டு போறீங்க? 15 ரூபா 13 ரூபா வாங்கிருக்கோம். என்ன ரகம் இது? நாட்டாடு? கொடியாடு கிராஸ்? நாட்டாடு தான். நான் கருத்து கடை ஒண்ணு வாங்கி போட்டா ஜம்முன்னு கருப்பு குட்டியா இறங்கும். நடுவ குறிச்சி அழகான செம்மறி கிடா. வாங்கிட்டு போறீங்களா வித்துருக்கீங்களா? விற்க வந்த விலை இல்ல. விற்க கொண்டு வந்தீங்க, விலை இல்லை. ஆமா. எவ்வளவு சொன்னீங்க? சொன்ன விலை ஒரு 13000 ரூபா சொன்னோம். எவ்வளவு கேட்டாங்க? அவன் 7000 ரூபாய் தான் கேட்டான். உண்மையில 8 ரூபா 10 9 ரூபாய் கேட்காங்களா? 7500 தான் கேட்டான். தர மட்டும் தான் கேட்காங்களா? ஆமா. அப்ப எப்போ விலை இருக்கும்? இனிமே தை மாசம் தான் விலை இருக்கும். தை மாசம் தான் விலை இருக்கும். அது வரைக்கும் விலை குறவுதான். கறி மதிப்புனா அதுல எத்தனை கிலோ கறி இருக்கும்? ஒரு 15 கிலோ இருக்கும். 12 கிலோ 15 கிலோ கண்டிப்பா இருக்கும். அப்ப மக்கள் விற்கிறதுக்கு ஏத்தது தை மாசம் தான். தீத்தாமலை புதூர், கன்னியாகுமரி மாவட்டம். காது நீளமான ஆடுகள் எல்லாம் கிடாவா? எல்லாம் கிடாதான். சரியான கிடா. எதுக்காக போகுது? ஃபங்க்ஷனா இல்லனா? ஃபங்க்ஷன் ஆர்டர், சர்ச் ஆர்டர். எந்த ஊர் சர்ச்? என்னைக்கு ஃபங்க்ஷன்? ராமன் புதூர் சர்ச். வெள்ளிக்கிழமை நைட் ஆர்டர். 1000 கிலோ.
1000 கிலோ. இதுல 1000 கிலோ இருக்குமா? என்ன ஆடு வண்டி ஏத்தணும், வண்டி வரும். அப்படியா, வண்டி வந்துட்டு இருக்கோம். வந்துட்டு இருக்கு. என்ன காரணம் அந்த காது நீளமானதை வாங்கிட்டு போறீங்க? இது என்ன இறைச்சி நல்லா இருக்கும், எடை அடிக்கும். அப்படியா? இறைச்சி சூப்பரா இருக்கும். கன்னியாகுமரி மாவட்ட மக்கள் இதை தான் விரும்புதாங்களோ? இறைச்சி நல்லா இருக்கும். இல்ல இங்க திருநெல்வேலி அங்கெல்லாம் அவங்களுக்கு காது நீளமானதெல்லாம் விரும்ப மாட்டாங்கல்ல? ஆமா, இங்க காது நீளம், கன்னியாகுமரி காது நீளம் ஆடு தான் விரும்புவாங்க. அதுதான் வேணும்னு சொல்றாங்க. அவங்க சொன்ன ஆர்டர் இதான். இதெல்லாம் எப்படி அண்ணாச்சி ரேட் எப்படி விழுந்து உங்களுக்கு? எல்லாம் 16 ரூபா விலை. ஒரு கிடா 16 ரூபாய்க்கு வாங்கி ஜெயிக்க முடியுமா? ஆர்டர் என்னென்ன போட்டு ஜெயிச்சிட வேண்டியதுதான். இது இந்த சில யூடியூப்ல விளம்பரம் கொடுக்கல 220 ரூபாய்க்கு 30 250 பண்ணாடு நல்லா இருக்காது. நல்லா இருக்கு. இது இறைச்சி அடிப்பொலியா இருக்கும். கிடா சூப்பர் டேஸ்ட் ஜம்முன்னு இருக்கும், சூப்பரா இருக்கும். சாப்பிட்டா போல இருக்கும். 20 கிலோ 2 பல்லு தான், 2 பல்லு தான். அதுதான் நல்லா இருக்குமா ஃபங்க்ஷனுக்கு? சூப்பரா இருக்கும். ஃபங்க்ஷன் அடிப்பொலியா இருக்கும். இறைச்சி பிரியாணிக்கெல்லாம் அடிப்பொலியா இருக்கும். கிடா என்ன ஃபங்க்ஷனுங்க? பிரியாணி மாதிரி போட போறாங்களா இல்லாட்டா தனி சாப்பாடுலாம் வச்சு இது ஒரு கூட்டு கணக்கா இப்போ மட்டன்? மட்டன் 1 கிலோ கறி இப்படி ஃபங்க்ஷனுக்கு நீங்க எவ்வளவுனா கொடுப்பீங்க? 1 கிலோ ஃபங்க்ஷன்னா 850 ரூபா வச்சு கொடுப்போம். கிடா கறி தனி கிடா தான். அங்க முன்னால அவங்க முன்னாடி போய் அறுத்துருவீங்க? முன்னாடி எல்லாம் முன்ன கொண்டு விட்டா அறுப்பு தான். ஒன்னும் ஒளிச்சு மறைப்பா அறுப்பு இல்ல. இந்த ஊர் வியாபாரி எனக்கு செம்பரானூர். எல்லாம் நாட்டு கிடாய்கள் கொண்டு வந்திருக்கீங்க? ஆமா, நாட்டு கடை தான். எத்தனை கிடா இருக்கு? 6 கடை இருக்கு. எத்தனை கொண்டு வந்தீங்க, எத்தனை வித்தீங்க இன்னைக்கு? வித்தது என்ன ஒரு 25 கொண்டு வந்தா 14 வித்து, 20 வித்துருக்கு. வியாபாரம் சூப்பரா இருக்கு. அப்போ பரவாயில்ல, சுமாரா இருக்கு. எவ்வளவு சொல்றீங்க கிடா? 28 ரூபா சொல்ல. 28 சொல்லுத விலை. ஆமா. எத்தனை கிலோ கறி இருக்கும்? கறி 15 கிலோ இருக்கும். 15 கிலோ குறையாம இருக்கும். ஒண்ணு கிடக்கு. வயசுல எப்படி என்னாச்சு? வயசு 4 பல்லு. 4 பல்லு 2 வருஷம் போடாது இருக்கு. நாட்டுக்கிடானா? நாட்டு கடை. இப்படி வாங்கினவங்களுக்கு லாபமா இருக்குமா? இது லாபம்னா ஜோடி 24 ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம். கம்மியா தான் கேட்காங்க. டேஸ்ட்லாம் எப்படி இருக்கும்? நல்லா இருக்குமா? நல்ல டேஸ்டா இருக்கும். நாட்டுக்கடை இல்ல, நாட்டுக்கடை இல்ல டேஸ்டா. நாட்டுக்கிட்ட அருமையா இருக்கும்னா எல்லாம் பார்த்துட்டு போயிருந்தாங்களா? பார்த்துட்டு விலை கேட்க மாட்டேங்காங்கல்ல. இவ்வளவு பெரிய கடை விலை கம்மியா தான் சொல்லுங்க. மாமா வேணுமா 10 கிலோ? 27 ரூபா தாங்க மாமா ஜோடி. ஜோடி 27 கடைசி விலை. பாருங்க, பூரா நல்ல கடை தான். உள்ள வந்து பாருங்க, கடை பூரா சூப்பர் கடை. பிடி இருக்கா காமிக்க பாருங்க கடால நல்ல கடை தான். ரப்பர் மாதிரி இருக்கா? கடை பூரா சூப்பர் கடை. பாருங்க, கடை பூரா நல்ல கடை. பாருங்க செழிப்பா இருக்குண்ணா. அது பாக்கட்டு, கடை பூரா நல்ல அருமையான கடை தான். எங்களுக்கு சேர எவ்வளவு? விவசாயியா வியாபாரியா? நீங்க வியாபாரி கிடையாது, நாங்க சம்சாரி ஆட்டுக்காரங்க. அழகான கருப்பு குட்டியா இருக்கா? ஆமா, கருப்பு குட்டி. என்ன காரணம்? இது கருப்புல நமக்கு என்ன பிரயோஜனம்? இது நம்மளுக்கு பிடிச்சிருக்கு, மனசுக்கு பிடிச்சிருக்கா? ஆமா. ஏன் இவ்வளவு பொடி குட்டி பெருசா வாங்கலாம், வாங்கிட்டு போலாம்ல? இல்ல, ஒரு ஆட்டுக்காக வாங்கிட்டு மழை காலம்ல வளர்த்த அனுபவம் உண்டுங்களா? பொடிசு வளர்த்துக்கலாம், அனுபவம் உண்டு நம்மளுக்கு. வளர்த்துடலாம். எவ்வளவு ஆடு வளர்க்கீங்க? நம்மகிட்ட 200 ஆடு இருக்கு. செம்பரி? ஆமா. என்ன ரகங்கள் எல்லாம்? செம்பரியாடா, பொட்டு, மயில மாடி, எல்லா கலர் எல்லாம் கலந்து கிடக்கு. ஆமா. ஏதாவது ஒண்ணு ஸ்பெஷலா இருந்தா நல்லா இருக்கும். பொட்டு 2 கலந்து போட்டா நல்லா இருக்கா? இல்ல அது பண்ணிக்கலாம். அந்த மாதிரி அப்படியே பண்ணி கொண்டு வருது. என்ன பொட்டா மாத்த போறீங்களா? எல்லாத்தையும் மாத்திக்கிட்டு பொட்டு கிடா வாங்கி போட்டாச்சா? பருங்க வாங்கி போட்டாச்சு. எந்த ஊர்ல வாங்கினீங்க கிடா? கிடா அங்க புதிமுத்தூர் எட்டயபுரம் ஏரியால. எட்டயபுரம் கிடா எவ்வளவு ரூபாய்க்கு வாங்கினீங்க? நாங்க 40,000 ரூபாய்க்கு. 40,000? ஆமா. இந்த தவப்ப கடை மாதிரி எல்லாம் இறங்கும். ஆமா, எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க. வெள்ளாடு வாங்கிட்டு போறீங்க? அப்போ வெள்ளாடு இருக்கு சேமலுக்கு. அதனால ஒரு ஆடு குட்டி செத்து போச்சு, அதுல போட்டு வளர்த்து இதுக்காக. மழை காலத்துல ஏன் என்னாச்சு நிறைய பொடி குட்டிகள் சாவுதுங்க? என்ன காரணம்? அது என்னமோ ஒரு நோய் இருக்கும், தாக்கல் நோய் தானே. இந்த குளிர்லாம் தாங்கிடா போயிருக்கேன். இது எப்படி இருக்கு? நல்லா ஆரோக்கியமா இருக்கா? இது ஆரோக்கியமா இருக்கு. இப்போ ஆள் நம்மளுக்கு பிடிச்சிருக்கு. இந்த கலரும் ஒரு சாம்பிள் பண்ணணும் தான். கருப்பு சாம்பிள் பண்ணி பார்த்தோம். ஆமா, நம்மளுக்கு கோயிலுக்கும் தேவைப்படுது கருப்பு குட்டி. ஆமா, அதனால கருத்த குட்டி வாங்கிட்டு போறீங்க? ஆமா. இதுல இருந்து அப்படியே உற்பத்தி பண்ணிடுவாங்க. கருத்த கிடா குட்டியா வளர்த்தாலும் அது ஒரு பிசினஸ் தானே. சரியான பிசினஸ் இல்ல? நல்ல பிசினஸ். கோயில் சீசன்ல அது செம்பரி குட்டி, கருத்த குட்டி வெள்ளாட்ட மாதிரி நல்ல ஃபேமஸ் தான். கோயில் ஐட்டங்கள், செங்குட்டியும் நல்ல ஃபேமஸ் தான். அதெல்லாம் கோயில் ஐட்டங்கள். ஆமா, அந்த கோயில் சீசன்ல அது மதிப்பு வேற தானே. ஆமா, பொட்டுக்கு அதுக்கு வேல்யூஷன் வேற. உங்களை மாதிரி ஆசைப்பட்ட ஆளுகள் அதை பொட்டாரிகள் பொட்டு குட்டியை வாங்கி அதுல இருந்து உற்பத்தி பண்ணாங்க. மக்கள் பொட்டுக்குட்டி மயங்கல கிடக்காங்கன்னா இப்போ. ஆமா, ரொம்ப விரும்புதாங்கண்ணா. ரொம்ப விரும்புறாங்க. நான் வச்சிருக்க பாருங்க தம்பி, ஒரு ஒரிஜினல் பொட்டு. ஆமா, ஒரு நயம் பொட்டு சென் பொட்டு. எங்களுக்கு பவுர் சித்திரம் பக்கம் பெத்தநாடார்பட்டி. எத்தனை குட்டி கொண்டு வந்திருக்கீங்க? 15 குட்டி. 15 குட்டி. எல்லாம் பொடி குட்டியா? கிடா குட்டியா பெட்ட குட்டியா? எல்லாம் கிடா குட்டி தான். வளர்ப்பு ஆமா, வளர்ப்பு குட்டி தான். வளர்ப்பு குட்டி நாட்டுக்குட்டியா? நாடு கிராஸ். எவ்வளவு சொல்றீங்க? ஜோடி 9 ரூபா சொன்னேன். சொல்லுத விலை மக்கள் எப்படி கேக்குறாங்க? இன்னைக்கு 7 ரூபாய்க்கு கேட்காங்க. அப்படியா? ஜோடி 7 ரூபாய்க்கு கேட்காங்க. எவ்வளவு நான் விடுவீங்க? 7,500 கொடுப்போம். 7,500 எதிர்பார்க்கீங்க? ஆமா.
பால் கொடுக்க வேண்டி இருக்குமா? இல்ல இறகடிக்க குட்டி, பாலுக்கு வச்சாலும் குடிக்கும். இது 3 மாசத்து குட்டி. இப்ப எப்படி இருக்கு வியாபாரம்? என்ன வியாபாரம் இந்த மாசம் டல்லா தான் இருக்கும். அடுத்த தை பிறக்கணும், தை பிறந்தால் வழி பிறக்கும். அப்படியா? இது என்ன மாசம் அப்போ? இது கார்த்திகை மாசம், மார்கழி பிறந்திருக்கு இப்பதான், இன்னைக்கு தேதி 2. கார்த்திகை மார்கழி இப்படிதான் இருக்குமோ? ஆமா, என்ன தை பிறக்கணும். உங்களை எல்லாரும் மாலை போட்டிருப்பாங்க, கறி சாப்பிட மாட்டாங்க. கறி கடை வியாபாரம் இருக்காது, வளர்ப்பு வியாபாரம் இருக்காது, மழை டைம். நோய் வரும். நோய் வந்து எல்லாரும் விற்கணும்னு ஆசைப்படுவாங்கல்ல. வளர்ப்புக்கு வளர்க்குறவங்க வளர்த்துறவங்க, வீட்டுக்குள்ள போட்டு வளர்க்குறவங்க வளர்ப்பாங்க, திறமளவும் வளர்த்துறவங்க வளர்க்கணும்னு ஆசைப்படுறவங்க வளர்ப்பாங்க.